Getting ready to step into your career era? Set yourself apart with Adobe Creative Cloud Pro for students. Hone your skills with apps like Photoshop, Illustrator, Premiere Pro, and more, powered with the latest in creative AI. Students save over 55%, so you can build a portfolio you're proud of. Launch your future with Adobe Creative Cloud Pro for students. Visit adobe.com/students to learn more. வணக்கம் திரு விஜய். வணக்கம். அந்த மர்மமான சம்பவம் என்ன? இது 28 வருஷம் இல்ல 30 வருஷம் முன்ன நடந்த சம்பவம். இந்த மின்சார வசதி எல்லாம் குறைவா இருக்கும், தொலைபேசி வசதி எல்லாமே ரொம்ப குறைவா இருக்கும் பாருங்க. அப்ப அந்த காலகட்டத்துல உள்ள கதை இது. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, சாபால ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருந்தாங்க, ரோடு செய்யற ப்ராஜெக்ட். அந்த இடம் பேரு கலாபக்கான். கலாபக்கான்னா அது ஒரு கொஞ்சம் இன்டீரியரான இடம் சாபால. அப்ப சாபால இந்த போக்குவரத்து வசதி எல்லாம் ரொம்ப குறைவா இருந்துச்சு பாருங்க. அப்ப அது ஒரு பெரிய டவுனே கிடையாது சாபா. அப்ப கோத்தகினாபால. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இங்க இருந்து நான் என்னோட பூர்வீகம் இப்போ நான் அங்க போய் வேலை செய்யறேன். அப்ப வேலை செய்யறப்ப சைட் சூப்பர்வைசர் வேலை செய்யறேன். அப்ப நாங்க தங்குற இடம் ஒரு காட்டுக்குள்ள. அது இந்த லிவிங் குவார்டர்ஸ்னுவாங்க. அப்போ காட்டுக்குள்ள நடுவுல இருக்கும். அப்ப நம்ம வாரத்துல ஒரு வாட்டி தான் வெளியாகும். டவுனுக்கு டவுன்ல இருந்து நம்ம ஃபேமிலிக்கு போன் பண்றது, இல்ல நம்ம சாப்பாடு ஜாமான் ஏதோ வாங்குறது, நம்மளுக்கு தேவையான வாங்குறதுலாம் அந்த வாரத்துல ஒரு வாட்டி தான். ஸோ அப்ப ரெடி ஆயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலி அந்த டைம்ல தொலைபேசியோட இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அந்த வசதியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம அந்த காலத்துல கொஞ்சம் பூங்காலா. இப்ப நம்மளுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாங்க. ஓகே, இப்பெல்லாம் லேண்ட்லைன் தான். இந்த ஹெட்போன்லாம் அப்பதான் வருது. ஸோ எப்பயுமே லேண்ட்லைன்ல தான் தொடர்பு கொள்வோம். சரிங்களா? ஸோ என்ன பண்றேன், என்னோட கேர்ள் ஃபிரெண்ட்க்கு அடிக்கிறேன். ஆனா அந்த கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டுல தெரியாது, நான் தான் பாய் ஃப்ரெண்டு தெரியாது. அப்படி வச்சுக்கோங்களேன். போன் அடிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அழுவாங்க. அழுந்து 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 எப்போ வரீங்கன்ட்டு அழுவாங்க. நம்ம எதுவுமே பேச முடியாது. அவங்க கேள்ல இருக்காங்களா, ஈப்போல இருக்காங்களா? அவங்க ஈப்போல இருக்காங்க. அப்போ அழுவாங்க. எதுவும் பேசவும் முடியாது. சரியா, நம்ம எதுவும் போன் அடிச்சு எதுவும் பேசி இது பண்ணலாம்னா முடியாது. கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அழுவாங்க. கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அழுவாங்க. என்னடா இது ஒரே பிரச்சனையா இருக்கு, என்னதான் நீங்க திரும்பி வாங்கன்னு இதுதான் மெசேஜ். இந்த மெசேஜ் சொல்லிட்டு அழுவாங்க. நம்ம ஒரு வெள்ளி 50 காசு போட்டு போன் அடிக்கிறது நம்மளுக்கு வேலை. அப்போ இந்த பே போன் தான். அப்பெல்லாம் காசு போட்டு பேசுறதுதான் பாருங்க. என்னடா இதுன்ட்டு ஒரு 6 மாசம் சென்று நான் என்ன பண்ணிட்டேன், லீவ் எடுத்துட்டு நான் சொல்லிட்டேன், எனக்கு 2 வாரம் லீவ் வேணும்ட்டு. நான் திரும்பி சும்ராஞ்சு வைசாக்கு போறேன்ட்டு நான் என்ன பண்ணேன், வந்துட்டேன். இங்க கேளுக்கு வந்துட்டேன். இல்ல கேளுக்கு. அப்போ இப்போ ஏர்போர்ட்லாம் இல்ல. இப்ப கேளுக்கு என்ன பண்ணிட்டேன், கேள்ல மெயின்ஸ் ரயில்வே ஸ்டேஷன். அப்போ கேள் சென்ட்ரல்லாம் இல்ல. அங்க இருந்து ட்ரெயின் எடுத்து இப்போக்கு வந்துட்டேன். ஓகே, அப்ப விடிய காலில் ஒரு 5 மணி 5:30 மணி இருக்கும் சேர்ந்துருச்சு ட்ரெயின். இப்ப என்ன பண்ணிட்டேன், சரின்ட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு, வீட்டுல ஒரு சரியான எப்பி வந்திருக்கேன்ல அவ்வளவு நாள் சென்று குளிச்சுட்டு எப்பி சென்ட்ரல் போட்டுட்டு நேரா போன வீட்டுக்கு. யார் வீட்டுக்கு? கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டுக்கு. சரி, அவங்க பாப்போமே அப்படின்னு. அப்போ போனோடனே வீடு எல்லாமே பூட்டி கிடக்குது. ரொம்ப நாள் பூட்டி கிடந்த மாதிரி இருக்கு. என்னடா இது? ஒரு வாரத்துக்கு முன்னதானே, அந்த வாரம் தானே பேசிட்டு வந்தோம். ஒன்னும் சொல்லலையே நம்ம கிட்ட, இந்த மாதிரி இது பண்ண போறாங்க, என்ன வீடு மாற போறாங்க, ஒண்ணுமே சொல்லலையே நம்ம கிட்ட அப்படின்ட்டு. நீங்க வரீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க தான் அழுதுகிட்டே இருக்காங்கல்ல. நான் வாங்கன்னு அழுவாங்க, திரும்பி வாங்கன்னு இதேதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப பக்கத்து வீட்டு சீனா ஆண்டி வீட்டு வெளியே வந்தாங்க. கால சுடா பிண்டா, ஒரே வார்த்தை தான், சுடா பிண்டா. என்ன சுடா பிண்டாவா என்னடான்ட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தொலைபேசி இப்ப நீங்க லேண்ட்லைன் வச்சிருந்தீங்க, அதே நம்பர் நீங்க இன்னொரு வீட்டுக்கு போனாலும் யூ கேன் டேக் பேக் த நம்பர்.
அந்த வசதி இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், மத்தியானம் அடிக்கிறேன் போன் எடுக்கல, சாயங்காலம் அடிக்கிறேன் போன் எடுக்கல, ராத்திரி அடிக்கிறேன் போன் போகுது. ஓகேல, அசியூமிங் தட் ஓகே ராத்திரி தான் வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்காங்கன்னு. அடிச்சப்போ வந்து டூ லைனே இல்லாம இருந்துச்சு. மத்தியானம் சாயங்காலம் அடிக்கிறப்ப கூட டூ லைன், ராத்திரில லைன் போகுது. சரின்ட்டு போனு வந்து அப்ப சீக்ரெட் கோட் இருக்கும், நம்ம 3 வாட்டி அடிச்சுட்டு பட்டுன்னு வச்சுட்டு தான் அடிப்போம். அப்பதான் அவங்களுக்கு தெரியும் நான் அடிக்கிறேன்னு. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் அது நான் தான் அடிக்கிறேன்னு, இல்ல வேற யாராச்சும் எடுத்துருவாங்கல்ல. சரின்ட்டு 3 வாட்டி பட்டுன்னு வச்சுட்டு எடுக்கிறேன். திரும்பி அழுவ. நான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன் உங்களை பாக்கணும் அப்படின்னு. அப்பயும் அழுவ. என்னடா இது நம்மள மென்டல் ஆக்குறாங்களா இல்ல எதுவும் பிரச்சனையாச்சா, என்ன மென்டல் ஆகிட்டு இருக்கோம் நம்ம. ஜனம் சிந்தால இருக்கான் பாருங்க, அந்த நேரத்துல சிந்தா மென்டலா நம்மளும் கொஞ்சம் மென்டலா ஆகிட்டு வரோம் அந்த நேரத்துல. இது என்னதான் நடக்குதுன்னு புரியாத ஒரு வயசு. ஓகே சரின்ட்டு எங்க வீடு அட்ரஸ் எங்க கேக்குறேன், வீடு அட்ரஸ் எங்க சொல்லுங்க, நான் வரேன், நான் பரவாயில்ல நான் வெளியே நிக்கிறேன், வெளியே இருந்தாச்சும் பாருங்க, வீட்டுல இருந்து நான் வெளியே நிக்கிறதாச்சும் பாருங்கன்னு நான் கெஞ்சிறேன் அவங்க கிட்ட. அட்லீஸ்ட் லெட் மீ see you அப்படின்னு. அழுகுறாங்க, போன் வைக்கிறாங்க, திரும்பி அடிச்சுக்கிட்டே இருக்கும். நான் மென்டல் ஆயிரும் போல சார். கேளுங்க இது இங்கதான் வந்து ட்விஸ்டே இருக்கு. இப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு.